கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்ததான அன்பு சகோதரர் சார்ல்ஸ் ஜேம்ஸ் கிர்க் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வ மனிதர் குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தினார். அமெரிக்க தேசத்திலே டேர்னிங் பாயிண்ட் USA அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை அவர் செய்து வருகிறார். கடந்த நாட்களிலே செப்டம்பர் 10 படுகொலை செய்யப்பட்டார். அந்த வீடியோவை பார்த்து, ஒரிஜினல் வீடியோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. அதாவது அவர் இன்னொரு 10 years வாழ்ந்திருப்பார்னா, அல்லது ஒரு மேக்ஸிமம் 15 years கூட வாழ்ந்திருப்பார்னா, அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர். அதாவது இயேசுவை கொண்டு சுகமா வாழணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் இயேசுக்காக 32 வயது வாலிபன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இவருடைய மரணத்தை குறித்து அமெரிக்க அதிபர் அவர்கள் சொல்லுகிற போது, இந்த அமெரிக்க தேசத்திலேயே அவருடைய அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கு மிகவும் கடுமையாக உழைத்தவர் என்பதோடு இன்னும் நிறைய நற்சாட்சிகளை அவர் சொன்னது மிகவும் அது நமக்கு உந்துதலாக இருக்கிறது. வாலிப நாட்களிலே தன்னை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். எத்தனையோ மேடைகளில், எத்தனையோ கல்லூரிகளில் இயேசுவை குறித்து வாலிபர்கள் மத்தியில் தைரியமாக வைராக்கியமாக பேசின ஒரு தேவ ஊழியர். தன்னுடைய 32வது வயதில் தேவனுக்காக வாலிபர்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கும் பொழுது இரத்த சாட்சியாக மரித்து போனார்கள். சார்லி கிர்க் சொல்கிற அருமையான இளம் வாலிபர் சுவிசேஷத்து நிமித்தமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீதி நேர்மையாக சமூகத்தின் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே அவர் கூறி அதற்கு உத்தம சாட்சியாக இருந்தது நிமித்தமாக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு இடத்திலையுமே அவர் ஜீசஸை வெளிப்படுத்திட்டே இருந்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அவருக்கு அவருக்கு அவ்வளோ, அதாவது அமெரிக்க பிரசிடென்டோடைய அவ்வளோ க்ளோஸ். அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்றதுல முக்கிய பங்கு வகித்தது யாருன்னு இவர் தான் சொல்றாங்க. இவர் சொல்லி தான் கேட்டாங்க. ஆனா எல்லா இடத்திலையுமே ஜீசஸ் 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 ஜீசஸ். அதனால அவரை கொன்னுட்டாங்க. அவர் என்ன பேசினாலுமே லாஸ்ட்ல பைபிளோட தான் முடிப்பார். அவரோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் அது பைபிள் சார்ந்து தான் இருக்கும். அது என்ன பண்ணுவார்னா, மாணவர்கள்ட்ட தான் போய் பேசுவார். ஏன்னா வயசானவங்கள்ட்ட பேசி என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் போய் இருந்துட்டு என்ன கேள்வி வேணுமோ அவர்கிட்ட கேட்கலாம். அவர் இருப்பார், மைக் வச்சுட்டு இருப்பார். எதிரில் நின்று கேள்வி கேட்பாங்க. பைபிள் ரைட்டடாக கேட்பாங்க, வரலாறு கேட்பாங்க, இஸ்ரேல் மேட்ரை பற்றி கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்துக்கும் என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், பதில் கொடுத்துட்டே இருப்பார். அவர் சார்லி கிர்க்குடைய இன்டர்வியூலாம் நிறைய இருக்கும், நிறைய டிபேட், எவ்வளோ வல்கராக கேட்பாங்க. அவர் சிரிச்சுட்டு ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணார். சான்ஸே இல்லை. ஆமாம், நீ உலகமே எதிர்த்தாலும் இந்த பைபிள் இதுதான் என்னுடைய அஸ்திவாரம். பாவத்திற்கு விரோதமாய் இந்த இளம் வயதிலே போராடி தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் இந்த பூமியிலே சிந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அருமையான சார்லி கிர்க்கை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறோம். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல விசுவாசத்திற்காய், சத்தியத்து நிமித்தமாய் இருந்த நல்ல உறுதிக்காய், அதை பிரபல்யப்படுத்துவதற்கு இருந்த தைரியத்திற்காய் நாம் ஆண்டவரை துதிப்போமாக. ரியல் கிறிஸ்டியன்ஸுக்கு எங்கேயுமே உபத்திரவம் தான். அது அமெரிக்கா ஆனாலும் சரி, ஆப்பிரிக்கா ஆனாலும் சரி, பைபிள் படி வாழணும்னு நினைக்கிறவங்களை ஜீசஸ் இந்த காலத்து பிரீச்சர்ஸ் மாதிரி பிரீச் பண்ணி இருந்தா அவருக்கு டாக்டரேட் கொடுத்திருப்பாங்க. அவர் ஹெவனை பிரீச் பண்ணதுனால அவருக்கு சிலுவையை கொடுத்தாங்க. அமெரிக்க மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் இருக்கவே கூடாது. அப்படின்னா ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இந்த LGBTQ இது ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் குப்பைன்னு சொல்லுவார், வேஸ்ட் கார்பேஜ்னு சொல்லுவார். அதெல்லாம் குப்பை, அந்த குப்பையெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு பேசுவார். ஆண்டவர் அவர்களை கொண்டு மிகப்பெரிய
ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். தேசங்கள் அசைக்கப்பட்டது. அமெரிக்க தேசத்தை குறிப்பாக ஓரினச் சேர்க்கைக்கு எதிராக அவருடைய எதிர்ப்பின் குரல், வேதத்தின் அடிப்படையில் இருந்த அந்த எதிர்ப்பின் குரல் அமெரிக்க ஜனாதிபதி வழியாக அது எதிரொலித்தது. அமெரிக்காவையே அதை அசைத்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. 2 சின்ன பிள்ளைங்க, நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, அமெரிக்கா பிரசிடென்ட் நம்ம ஃப்ரெண்டு, அப்படியே வாழ்ந்துட்டு போய் இன்னொரு 10 வருஷம் அப்படியே பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன் நிற்கலாம், பண்ணியிருக்கலாமே. இல்லைங்க, அந்த யாரும் பார்க்காத அந்த ஜாய், அந்த ப்ரெஷியஸான லைஃபை ஜீசஸ் கிட்ட இவர் பார்த்தார். இதுதான், இந்த பார்வை தான் வேணும். அவங்க குடும்பத்துக்காக என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபிக்கணும். அவரோட பேர் வந்து சார்லி ஜேம்ஸ் கிர்க் அவரோட பேர். 2 சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தேவன் தான் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக இருக்கணும். அதேமாரி அவர் விட்டு சென்ற அந்த பணியை வந்து மீண்டும் சிறப்பாக அது நடைபெறணும். இல்லையா? ஒரு சார்லி கிர்க் மறைந்தார்னா 1000 சார்லி கிர்க்குகள் எழும்பணும் அமெரிக்காவில். இல்லையா? ஒரு அசைவை ஏற்படுத்தினதான ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நித்திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். சந்தோஷமான விஷயம் தான் ரத்த சாட்சியை மதிப்பது என்பது. ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் நம் கையை இருக்கிறது. கடைசி காலத்தில் கர்த்தருக்காக வல்லமையாக எழும்பினதான ஒரு தேவ மனுஷன். ஆனால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், இந்த மாதிரி தேவ மனிதர்கள் போகும்பொழுது அவர்களுடைய சிந்தப்பட்ட இந்த பூமியில சிந்தப்பட்டதான ரத்தத்திலிருந்து இதே மாதிரி ஆண்டவர் அநேகம் ஆயிரம் உயிர்களை சார்லஸ் கிர்க்களை எழுப்புவார் என்பது மட்டும் நிச்சயம். இன்றைக்கு அவர்கள் மரித்தாலும் கூட இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார்கள். இயேசு என்ற சத்தத்தை ஒலிக்க செய்திருக்கிறார்கள். இது போன்றதான ஊழியர்கள் அநேகர் எழும்பும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அன்னாரின் மரணத்திற்கு மிகுந்த ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் அவர் மூலமாய் இன்னும் அவரை விட்டு சென்ற ஊழியத்தின் மூலமாய் மகிமைப்படுவதாக. அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். இயேசப்பாவிடத்திலே என்னுடைய கணவர் சென்றிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்னதான செய்தி மிகவும் அற்புதமான ஒரு சாட்சியாக இருக்கிறது. கணவனை இழந்த, தன்னுடைய தகப்பனை இழந்த அன்பு சகோதரிக்காக, அவருடைய பிள்ளைக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு நல்ல சமூகம் நம்முடைய தேசத்திலே உருவாகட்டும். எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையில ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகட்டும். இந்த இரத்த சாட்சிகள் இப்போ அமெரிக்காவில் கொன்னது பாருங்க, வெளிப்படுத்தல் நம்ம படிக்கிறோம். இந்த இரத்த சாட்சி கூட்டங்கள் எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் பலிபீடத்தின் பக்கத்தில் இருக்கிறாங்களாம். அவர்கள் அங்கிருந்து தேவனிடத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? தேவனே, ஒரு தவறும் செய்யாத எங்களை கொன்றார்கள், இதற்கு எப்பொழுது பழி வாங்க போகிறீர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களைப் போல உள்ள சகோதரர்கள் இன்னும் அதாவது இரத்த சாட்சியாய் சாக வேண்டிய தொகை நிறைவேறணும். அது நிறைவேறும் போது நான் பதில் செய்வேன் என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த காரியங்கள் தேவனுக்காக நிற்கிற, நான் வெளிநாடுகளில் சுட்டுட்டு போகிறானுவன், பல காரியங்கள் துன்பத்தை கொடுக்குறாங்க, கொலை செய்கிறாங்க. இதெல்லாம் தேவனை அறியாமல் நடக்கிற விஷயம் இல்லை. ஏதோ நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் சந்தோஷப்படலாம். ஆனால் அது தேவன் அனுபவித்த ஒரு காரியம், தேவ திட்டப்படி நடக்கிற காரியம். இரத்த சாட்சி கூட்டம்னு ஒரு கூட்டத்தை, ஒரு எண்ணிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். மணவாட்டி என்கிற ஒரு கூட்டம் எண்ணிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். 1,44,000 ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார். இன்னுமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடக்கிற திரளான கூட்டம் என்ற ஒரு எண்ணிக்கையும் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ அவருக்காக, சத்தியத்துக்காக, நீதிக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறேன்னா அவர் பாருங்க, தேவன் சந்தோஷப்படுகிறார், சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இதுக்கு விஷயம். சாத்தானுக்கு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும், தேவனை நீதி நேர்மையாக மனசாட்சியின்படி வாழ்கிற கூட்டங்கள் உண்டு, வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் நடந்தாலும் தேவன் அவருக்காக உயிரை கொடுக்க ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா அவங்க உயிரை கொடுத்தா தேவன் அதில் மகிமை அடைகிறார், சந்தோஷப்படுகிறார். அந்த ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறது.